குட்டி ரவி தன் முதல் உள்ளும் பல் குலுங்குவதால் மிகவும் உற்சாகமாக இருந்தான். பல் உடைந்து விழுந்து விட்டால் பல் பேயே தன்னிடம் வருவாள் என்று அவனுக்கு பெரிய எதிர்பார்ப்பு. ஆனால் ரவி எப்போதும் தன் பல்லை குலுக்கினாலும் அது விடாமல் பதுங்கியிருந்தது. ஒரு நாள் காலை ரவி விழித்ததும் தன் வாயில் ஏதோ அவ்வளவு வித்தியாசமாக உணர்ந்தான். பல் காணாமல் போய்விட்டது. அவன் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தான். ஆனால் அதே நேரத்தில் பயம் சேர்ந்தது. பல் எங்கு போனது என்று அவனுக்குத் தெரியவில்லை. ரவி ஒவ்வொரு இடத்திலும் தேடினான். தன் தலையணையின் கீழே, படுக்கையில் மற்றும் தனது விளையாட்டு பெட்டியிலும் பார்த்தான். ஆனால் பல் எங்கும் கிடைக்கவில்லை. அந்த மாலையில் ரவியின் அம்மா அவனை குளத்தில் தேடிக் கொண்டிருப்பதை பார்த்தார். நீ என்ன செய்கிறாய் என்று அம்மா கேட்டார். என் பல்லைத் தேடுகிறேன், ரவி பதிலளித்தான். காலை உணவுடன் அதை விழுங்கிவிட்டேன் என நினைக்கிறேன். அம்மா சிரித்தார். கவலைப்பட வேண்டாம் ரவி. பல் பேய் எங்கு தேட வேண்டும் என்பதைக் குறிக்கும்படி அறிவாளி இருக்கிறார். அதேபோல் வயிற்றில் இருந்தாலும் சரி. அந்த இரவு ரவி தன் தலையணையின் கீழ் ஒரு குறிப்பை வைத்தான். அன்புள்ள பல் பேயே, நான் என் பல்லை இழந்துவிட்டேன். ஆனால் நான் அதை விழுங்கிவிட்டேன். தயவு செய்து அதைத் தேடிப் பிடித்து ஒரு நாணயம் விட்டு செல்லு. அடுத்த நாள் காலை ரவி தன் தலையணையின் கீழே ஒரு பொலிவான நாணயத்தையும் உன் பல்லைக் கண்டேன். நல்ல முறையில் பல் துலக்குவது தொடர்க என்ற ஒரு சிறிய குறிப்பையும் கண்டான். ரவி மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தான். அடுத்த பல் குலுங்கும் நிகழ்வுக்காக அவன் ஆர்வமாக காத்திருந்தான்.